வணக்கம். இன்றைய தலைநகரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகரில் காணப்படுகின்ற பிரச்சனைகளை குறித்து நாம் அலசி வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது பிளாஸ்டிக் கழிவுகளால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள். இந்த பிளாஸ்டிக்கை பொறுத்தவரையில் பால் பாக்கெட்டிலிருந்து பல்பொடி வரை நாம் அன்றாடம் புழங்குகின்ற ஒவ்வொரு பொருட்களிலும் பிளாஸ்டிக், அதாவது உலகமே பிளாஸ்டிக் மயம் என்று ஆகிவிட்டது. தினமும் பிளாஸ்டிக் கழிவுகளை பொறுத்தவரையில் இன்று வரை, அதாவது 1950ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை உலக அளவில் பார்த்தோம் என்றால் பல பில்லியன் டன் பிளாஸ்டிக் கழிவுகள் பூமியில் தேங்கியுள்ளன. சென்னையை பொறுத்தவரையில் நாளொன்றுக்கு கிட்டத்தட்ட 500 டன் பிளாஸ்டிக் கழிவுகள் தேங்குவதாக அறிக்கையில் தெரிய வருகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பிளாஸ்டிக்கை பொறுத்தவரையில் 100 ஆண்டுகள் முதல் ஏன் 1000 ஆண்டுகள் வரை இது அழியாமல் நிலைத்து நிற்கக்கூடிய தன்மை உடையது. எனவேதான் இந்த பிளாஸ்டிக்கை 1000 ஆண்டுகள் வாழும் வரம் வாங்கி வந்த அரக்கன் என்று கூட நாம் சொல்வதுண்டு. எனவே இந்த வகையான பிளாஸ்டிக் கழிவுகளினால் மக்களுக்கும் மனிதர்களுக்கும் உயிர்களுக்கும் நீருக்கும் நிலத்துக்கும் இயற்கைக்கும் காற்றுக்கும் என்ன விதமான பிரச்சனைகள், என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படுகின்றன, இந்த பாதிப்புகளை பிரச்சனைகளை களைவதற்கு என்ன வழி என்பது குறித்துதான் இன்றைய தலைநகரம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலில் சென்னை மாநகரில் தினமும் குவியும் பல டன் பிளாஸ்டிக் கழிவுகளால் சுற்றுச்சூழல் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. அது குறித்த ஒரு தொகுப்பினை இப்போது பார்ப்போம். வீட்டில் பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள், பாலித்தீன் பைகள் என ஒரு நாளுக்கு சென்னையில் மட்டும் 489 டன் அளவிற்கு பிளாஸ்டிக் கழிவுகள் உருவாகின்றன. தமிழ்நாடு முழுவதும் ஓராண்டிற்கு 12 லட்சம் டன் அளவிற்கு பிளாஸ்டிக் கழிவுகள் உருவாகின்றன. மற்ற மாவட்டங்களை விட சென்னையில்தான் அதிக அளவில் பிளாஸ்டிக் கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன. இவை மாநகராட்சி லாரிகள் மூலம் சேகரிக்கப்பட்டு பெருங்குடியில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டி வைக்கப்படுகிறது. இங்கு பிளாஸ்டிக் கழிவுகளை எரிப்பதால் காற்று மாசுபாடு அடைந்து புற்றுநோய் மற்றும் மலட்டுத்தன்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதேபோன்று பிளாஸ்டிக் குப்பைகள் முறையாக அகற்றப்படாததால் கடந்த 10 ஆண்டுகளாக சென்னையில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை தவிர்த்து துணிப்பை போன்ற இயற்கையில் தயாரிக்கப்படும் பொருட்களை பயன்படுத்துவதால் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்பது பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. பிளாஸ்டிக் கழிவுகளினால் ஏற்படுகின்ற சீர்கேடுகள், அதனால் ஏற்படுகின்ற ஆபத்துகள் குறித்து நாம் பார்த்தோம். சென்னை மாநகரம் இந்த பிளாஸ்டிக் கழிவுகளினால் என்ன விதமான பிரச்சனைகளை சந்திக்கின்றது என்பது குறித்து பார்த்தோம். இது குறித்த கூடுதல் கள தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் தங்கமணி நம்முடைய தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து விரிவாக கேட்போம். தங்கமணி, அதாவது பிளாஸ்டிக் கழிவுகளினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் குறித்து நாம் பார்த்தோம். இப்போ சென்னை மாநகரை பொறுத்தவரையில் இந்த பிளாஸ்டிக் கழிவுகளினால் என்னென்ன பிரச்சனைகள், மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள், சுற்றுச்சூழலுக்கும் இயற்கைக்கும் மனிதர்களுக்கும் நுண்ணுயிர்களுக்கும் என்ன விதமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன? நிச்சயமாக சௌதாமணி, அதாவது பிளாஸ்டிக் என்பது ஒரு மனிதர் எந்த அளவுக்கு அந்த பிளாஸ்டிக் உபயோகத்தை தடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு தடுக்க வேண்டுமா, அப்போதுதான் நம்ம சுற்றுச்சூழலை நாம் செம்மையாக பாதுகாக்க முடியும். ஏன்னா நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த பிளாஸ்டிக் பின்னி பிணைஞ்சிருக்கு. அதாவது உதாரணத்துக்கு நம்ம பல் துளக்கிற டூத் பேஸ்ட்ல இருந்து எல்லா விதத்திலையும் அது நம்ம வேலைக்கு போக எடுத்து செல்லும் இந்த நம்ம சாப்பாட்டு கூட வரைக்கும் எல்லாமே பிளாஸ்டிக்கா இருக்கு. இப்படி பிளாஸ்டிக் நம்மளை அறியாமலேயே நம்ம வாழ்க்கையில பல வழிகள்ல ஊடுருவி இருக்கு. ஆனா அந்த பிளாஸ்டிக்கால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதனால ஏற்படக்கூடிய பேராபத்துகள் என்ன என்பதை நம்ம முழுமையா அறிஞ்சிருக்கோமா, அதை முறையா கடைபிடிச்சு பிளாஸ்டிக்கை முடிஞ்ச அளவுக்கு அதோட உபயோகத்தை தவிர்க்கிறோமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அது ஒவ்வொரு மனிதனும் இந்த பிளாஸ்டிக் உபயோகத்தை தடுக்க வேண்டும். அதற்கு உரிய கவனிப்போட பிளாஸ்டிக் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனிப்போட அவர்கள் செயல்படணுங்கிறதா மிக முக்கியமான கருத்து அதை இங்க சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப சென்னையை பொறுத்த வரையில பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட தலைநகரம், இங்க பிளாஸ்டிக்கோட உபயோகம் எப்படி இருக்கு, மக்களுக்கு அது சம்பந்தமான விழிப்புணர்வு எப்படி இருக்குன்னு பார்த்தா இங்க ரொம்ப மிக மோசமான நிலையை இருக்குது என்று சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட இங்க சென்னையை பொறுத்தவரையில ஒரு நாளைக்கு 489 டன் எடையுள்ள இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் சேர்க்கின்றன. இது பார்த்தோம்னா கிலோ கணக்கில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சுமார் 5 லட்சம் கிலோவுக்கு இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் இங்கே சேர்க்கின்றன. இது சென்னை போன்ற ஒரு பெருநகருக்கு இது அளவுக்கு அதிகமான குப்பை என்பது ஒரு புள்ளி விவர கணக்கு. அதாவது இந்த நகரத்துக்கு இத்தனை 5 லட்சம் பிளாஸ்டிக் குப்பைகள், 5 லட்சம் கிலோ பிளாஸ்டிக் குப்பை ஒரு நாளைக்கு உருவாகுது அப்படின்னா இது ரொம்ப சைஸ்ல, இந்த சிட்டியோட சைஸை பார்க்கும்போது இது ரொம்ப அதிகம், அவ்வளவு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதாவது இந்த குப்பைகள்னால என்னென்ன பிரச்சனைகள்
பிரச்சனைகள் சென்னையில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட நம்ம சென்னையை பொறுத்தோம்னா நிறைய அடையாளங்கள் இருக்கு. மாநகர பேருந்து போல நிறைய அடையாளங்கள் இருக்கு, நமக்கு சாலைகள் நிறைய இருக்கு. அது போல அது ஒரு அந்த இந்த விஷயத்துல கலந்து போன ஒரு அடையாளமா இப்ப பிளாஸ்டிக் சொல்லலாம். பிளாஸ்டிக் குப்பையை பார்க்காத இடமே இல்லைன்னு சொல்லலாம். ஒவ்வொரு வீதியிலும் பிளாஸ்டிக் காத்துல பறந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். இதனால சுற்றுச்சூழல் மாசுபட்டிருக்கு. அதாவது சென்னை வந்து தமிழ்நாட்டிலேயே மிக மோசமான இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாநகரமா சென்னை இருக்கு. ஏன்னா ஏற்கனவே புகைகளால நிறைய மாசு ஏற்பட்டிருக்கு. அதாவது வாகன போக்குவரத்து இங்கதான் அதிகம், அதனால ஏகப்பட்ட மாசு ஏற்பட்டிருக்கு. இப்போது இந்த பிளாஸ்டிக் குப்பையினாலையும் அதே சம அளவுல இந்த சென்னை மாநகரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பிளாஸ்டிக் உபயோகத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா புற்றுநோய் வருது, ஆண்களுக்கு பெண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுது. இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. சென்னையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு வழிகளில் இந்த பிளாஸ்டிக் மக்களை பாதிக்குது. அதாவது கால்வாயில் அடைச்சிக்குது. அதே போல கூவங்கள்ல பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல இந்த பிளாஸ்டிக் மிதக்கிறது, வேஸ்டுகள் எல்லாம் அங்க கொண்டு விட்டுறாங்க. இப்படி ஒரு குப்பை நகரமாக மாற்றக்கூடிய பிளாஸ்டிக்கா தான் இங்க சென்னையில இருக்கு சௌதாமணி. அதாவது சென்னையை பொறுத்தவரையில் பாத்தீங்கன்னா குப்பை நகரமாக, பிளாஸ்டிக் கழிவுகள் மிகுந்த ஒரு குப்பை நகரமாக சென்னை காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவை பொறுத்தவரையில் தமிழகத்தில் தான் அதிக அளவில் குப்பை காணப்படுகின்ற ஒரு நகரமாகவும் சென்னை மாநகரம் காணப்படுவதாக சொல்றீங்க. இப்போ நீங்க இந்த பிளாஸ்டிக்கினால் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றி சொல்லும்போது, அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை எரிக்கும் போது, அதில் தீ பற்றும் போது டயாக்சின் என்ற வேதிப்பொருள் வந்து காற்றில் பரவி சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுறதா சொன்னீங்க. இது மட்டுமல்லாமல் இன்னும் பல பிரச்சனைகள், அதாவது கழிவுநீர் ஓடைகள் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் அடைப்பதால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகின்றன, நிலத்தடி நீருக்கு என்ன பிரச்சனை, மண்ணுக்கு என்ன பிரச்சனை, அதை சொல்லுங்க. அதாவது உதாரணமாக நிலத்தடி நீர் மிக மோசமாக பாதிக்கப்படுகிறது. அதாவது இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து நிலத்துல வந்து டம்ப் பண்ணப்படுது. சென்னையை பொறுத்தவரையில கொடுங்கையூர், நீலாங்கரை, பெருங்குடி போன்ற இடங்கள் எல்லாம் இந்த குப்பைகள் எல்லாம் அந்தந்த நாளுக்கு உண்டான குப்பைகள் எல்லாம் அங்கு போய் கொட்டப்படுகிறது. சில இடங்களில் அந்த குப்பைகள் எல்லாம் எரிக்கப்படுகிறது. அப்பொழுது பிளாஸ்டிக் எரிக்கப்படுகிறது. அந்த எரிக்கும் பொழுது அந்த பிளாஸ்டிக்ல இருந்து டயாக்சின் என்ற ஒரு நச்சு வாயு உருவாகிறது. அந்த நச்சு வாயு தான் புற்றுநோயை உருவாக்கும் வாயு. அதனால புற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருக்கிறது. அதுபோல அந்த நச்சு வாயுகள் மூலமாக மலட்டுத்தன்மை எல்லாம் ஏற்படுகிறது. அதை முன்பே குறிப்பிட்டிருந்தோம். இதுபோல நிலத்தடி நீர் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு இது. ஏன்னா பூமிக்கடியில் இந்த பிளாஸ்டிக் புதைறதுனால, கண்ட இடங்கள்ல இந்த பிளாஸ்டிக் இறைந்து கிடப்பதனால் பூமிக்கடியில் அது போய் அது பூமியோட நீர் வளத்தை கெடுக்குது. அதாவது அந்த நீர் வந்து மேல போர் போடும் போது அந்த நீர் உடனடியா மேல வருவதா அதை தடுக்குது. பூமி முழுக்க பிளாஸ்டிக் குப்பைகளா இருக்கும்போது அது மக்காத ஒரு குப்பை, கிட்டத்தட்ட பலாயிரம் ஆண்டுகள் அது மக்காமல் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு கடப்பறை போட்டா கூட மக்கிடும், ஆனா பிளாஸ்டிக் போட்டா மக்கவே மக்காது. 10,000 ஆண்டு ஆனா கூட மக்காதுன்னு சொல்றாங்க, சில கருத்துக்கள்லாம் சொல்றாங்க அறிவியலாளர்கள். அது போல ஒரு மிக மோசமான ஒரு பிளாஸ்டிக்கா இருக்கு. நிலத்தடி நீரை பொறுத்தவரை சென்னையில உதாரணமா சொல்லலாம். கடந்த 2013 அன்று 2.8 மீட்டர் தோண்டினாலே, அதாவது கடந்த ஆண்டுல 2.8 மீட்டர் நீங்க சென்னையில எந்த இடத்துல நீங்க தோண்டினாலும் அந்த ஆழத்திலேயே உங்களுக்கு தண்ணீர் கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா ஒரே வருஷத்துல இப்போது நிலைப்படி 2014 4.5 மீட்டர் இப்ப நிலத்தடி நீரோட அளவு ரொம்ப கீழே போயிடுச்சு. 4.5 மீட்டர் இன்னும் ரொம்ப ஆழமா பறிச்சோம்னா தான் நமக்கு தண்ணி கிடைக்குது. அந்த அளவுக்கு, அதாவது பாருங்க, ஒரே வருஷத்துல 2 மீட்டர் நமக்கு வந்து விகிதம் வந்து மாறுபடுது. ஒரே வருஷத்துல இந்த அளவுக்கு மாறுபடுதுன்னா அப்ப கடந்த 10 ஆண்டுகளோட நிலை பார்த்தா இன்னும் மோசமா இருக்கும். கடந்த 10 ஆண்டுகளையும் சென்னையோட நிலத்தடி நீர் மட்டங்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டே போயிருந்திருக்கு. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நன்றாக இருந்தது. இப்போ இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு போன்ற காரணங்களும் ஒரு காரணமாக இருப்பதால் இந்த பயன்பாடு என்பது குறைந்திருக்குது. கிட்டத்தட்ட 2 மீட்டர் ஒரு ஆண்டு அளவிலேயே இந்த 2 மீட்டர் வந்து தண்ணீர் வந்து ரொம்ப ஆழத்துக்கு போயிருக்கு. இதனால நிலத்தடி நீருக்காக மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய குளங்கள், ஏரி குளங்கள் எல்லாம் இந்த பிளாஸ்டிக் அடைப்பு, அதேவேளை கால்வாய்கள் எல்லாம் இந்த அடைப்பு இருக்கிறதுனால சென்னை மக்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. அதாவது தண்ணி இல்லாம கிட்டத்தட்ட வேறு கடலூர் அருகில் இருக்கிற வீராணம் ஏரியில இருந்தெல்லாம் சென்னைக்கு தண்ணி கொண்டு வரக்கூடிய நிலை இருக்கிறது. அதே போல மெட்ரோ வாட்டர் மூலமாக, லாரிகள் மூலமாக மக்களுக்கு தண்ணீர் சப்ளை செய்யப்படுகிறது. இது போன்ற ஒரு இக்கட்டான தண்ணீர் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிற சென்னைக்கு இந்த பிளாஸ்டிக் என்பது ஒரு மிகப்பெரிய எதிரியாகவே இருப்பது என்று சொன்னால் அது மிக இல்ல சௌதாமணி. தங்கமணி, அதாவது 2.8 மீட்டர் ஆழத்தில் கிடைத்த தண்ணீர் வந்து இன்றைக்கு 4.5 மீட்டர் ஆழத்தில் கூட கிடைப்பதில்லை. காரணம், இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் நிலத்தில் தேங்கி நிலத்தடி நீர்மட்டம் பாதித்ததால் காரணம் என்கிற ஒரு கருத்தை முன்வைத்துள்ளீர்கள். இது மாதிரி பல பிரச்சனைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில்
சென்னை மாநகரில் குவிகின்ற பிளாஸ்டிக் கழிவுகளினால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பது குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள தகவல்களை செய்தியாளர் தங்கமணி வழங்கிக் கொண்டிருக்கிறார். தங்கமணியிடம் தொடர்ந்து கேட்போம். தங்கமணி, நீங்க பல விஷயங்களை சொன்னீங்க. இந்த பிளாஸ்டிக் கழிவுகளினால் சுற்றுச்சூழல் சீர்கேடு அடைகிறது, காற்று மாசுபடுகிறது, நிலத்தடி நீர்மட்டம் குறைகிறது, பல பிரச்சனைகளை சொன்னீங்க. அடுத்ததான் முக்கியமான ஒரு கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் இந்த உணவுப் பொருட்களை கடைகளில் விற்கின்ற பாக்கெட்டுகளில் கவர்களில் வாங்கி வருகிறார்கள். அந்த சூடான பொருட்களை அந்த கவர்களில் வாங்கி வரும்போது பலவிதமான பாதிப்புகள் அந்த மக்களுக்கு ஏற்படுகின்றன. இது மாதிரி உணவுப் பொருட்களை பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட பிளாஸ்டிக் கேன்களில், பிளாஸ்டிக் கவர்களில் அடைக்கப்பட்ட இது மாதிரி உணவு பண்டங்களை, உணவுகளை அதிலிருந்து வாங்கி வரும்போது எப்படிப்பட்ட பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறார்கள்? அந்த பிளாஸ்டிக் கவர்களில், அதாவது பிளாஸ்டிக் பைகளில் மக்கள் எந்த அளவு தங்களுடைய பயன்பாட்டை நிறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்து சொல்லுங்க. கண்டிப்பாக சௌதாமணி, அதாவது மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது பிளாஸ்டிக் பொருட்கள், அதாவது பாலித்தீன் கவர்கள கடையில கொடுக்கும்போது அது காசுக்கு தான் கொடுக்கணும், இலவசமா கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க. அதனால அப்பதான் அந்த பிளாஸ்டிக்கோட பயன்பாடு குறையும். பொதுமக்கள் ஒரு கடைக்கு போனாங்கன்னா, ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாங்கன்னா பணத்துக்காக அந்த பிளாஸ்டிக் காகிதம் வாங்க வேண்டியது இருந்தா அவங்களே அவங்களோட சொந்த பையோ ஒரு துணி பையோ ஏதாவது கொண்டு போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுக்காக அந்த திட்டத்தை சொன்னாங்க. ஆனா நாடு முழுக்க அந்த விஷயங்கள்லாம் பின்பற்றப்படுகிறதா? குறிப்பா தமிழக தலைநகரம் சென்னையில் அந்த விஷயங்கள் பின்பற்றப்படுகின்றன என்றால் இல்லை என்றே சொல்ல வேண்டும். ஒரு சில கடைகளில் மட்டுமே பிளாஸ்டிக் காகிதங்கள், அதாவது பெரிய ஒரு ஸ்டோர் கடைகள், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்ல மட்டுமே இந்த காசு வாங்கிட்டு இந்த பிளாஸ்டிக் காகிதங்கள் கொடுக்குறாங்க. ஆனா கணிசமான கடைகள், சிறிய மளிகை கடைகள் இதெல்லாம் பார்த்தோம்னா காசு இல்லாம இலவசமாகவே அவங்க அந்த பாலித்தீன் கவர்களை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பாலித்தீன் கவர் கொடுக்கலன்னா அவங்களுக்கு பிசினஸ் கெட்டு போயிரும் அவங்க நினைக்கிறாங்க. அதாவது பிசினஸ் அவங்களுக்கு பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனவே அவங்களுக்கு ஒரு பாலித்தீன் கவரை ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இந்த மளிகை கடைக்காரங்க இருக்காங்க. அதெல்லாம் நிறுத்தினா, இந்த மத்திய அரசோட இந்த உத்தரவை பின்பற்றினா மிக கணிசமாக இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு குறையும். பொதுமக்களும் தங்களோட பொருட்களை வாங்குறதுக்காக தங்களுடைய துணிப்பைகளோ இல்லையா தங்கள் வீட்டில் ஏற்கனவே இருக்கின்ற அடிக்கடி பயன்படுத்துகின்ற ஒரு காகித பேப்பரை கூட மறுசுழற்சி முறையில் அவங்க திரும்ப கொண்டு வாங்கக்கூடிய நிலை இருக்கும். ஆனா இந்த விஷயத்தை முறையா கடைபிடிக்கலங்கிறது முக்கியமான உண்மை. அப்புறம் இன்னொரு சமயம் நீங்க கேட்டிருந்தீங்க, அதாவது உணவுப் பொருட்களை இந்த பாக்கெட்டுகள் அடைத்து விற்பது. அதாவது பிளாஸ்டிக்ல பொறுத்தவரையில உணவுப் பொருட்களை அதிகமா இந்த பிளாஸ்டிக் கவர்ல அடைச்சு விற்கிறது உண்மையிலேயே அது அந்த பிளாஸ்டிக் என்ற முறையிலையும் ஆபத்து. அதே போல உணவுப் பொருட்கள் அது இருப்பதனால அதுவும் ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. ஒரு நீண்ட நாட்கள் பிளாஸ்டிக்லயே ஒரு பொருட்களை அடைச்சு அதை சாப்பிடக்கூடாதுங்கிறது ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலரோட கருத்தா இருக்கு. ஆனா அப்படியே தான் பொதுமக்களோட இப்ப வாழ்க்கையோட அந்த கவர்ல வாங்குற இந்த உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் கவர்ல வாங்குறதுங்கிறது சென்னை போன்ற பெருநகரங்கள்ல அது வாழ்க்கையோட ஒரு அங்கம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த பரபரப்பான வாழ்க்கை சூழல்ல மக்கள் ரெடிமேடாக சில விஷயங்களை கிடைக்கணும், ரெடிமேடா வாங்கணும்னு நினைக்கிறாங்க. உதாரணமாக ரெடிமேட் பரோட்டா, ரெடிமேட் சப்பாத்தி, ரெடிமேட் அரிசி மாவு போன்ற விஷயங்கள் எல்லாம் கடையில் வாங்கிட்டு இருக்காங்க. இது அத்தனையுமே பிளாஸ்டிக் கவர்கள் தான் விற்கப்படுது. ஏனென்றால் மக்கள் அன்றாடம் அவங்க வீட்டுல சமைச்சு சாப்பிடுற நேரமே இப்ப குறைஞ்சிட்டு வருது சென்னை பொறுத்தவரையில. ஏன்னா பரபரப்பான வாழ்க்கை சூழல் அவங்க நேரமா போக வேண்டியது இருக்கு. அதனால ரெடிமேடா கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வாங்குறாங்க. அப்படி வாங்கும்போது அந்த உணவு பண்டங்களாலும் அவங்களுக்கு ஆபத்து ஏற்படுது. ஏன்னா பல நாட்கள் அந்த பிளாஸ்டிக்ல அடைச்சு வச்சிருக்கிற பொருளை சாப்பிடனால அவங்களுக்கு ஆபத்து ஏற்படுது. அதே போல இந்த பிளாஸ்டிக்னால அந்த கழிவை டிஸ்போஸ் பண்ணும்போது அதுவும் சென்னையில மிகப்பெரிய ஒரு குப்பையாக தேங்கி விடுகிறது. இது இரண்டுமே மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கிறது. உணவு பொறுத்தவரையிலும் மக்கள் இந்த பிளாஸ்டிக்ல அடைக்கப்பட்ட உணவை சாப்பிடுற மக்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு, உடல் அளவில் அவங்களுக்கு பிரச்சனை வருவதாகவும் புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. சௌதாமணி, அதாவது இயந்திர கதியில் அவசரத்தனமாக ஓடிக்கொண்டிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் மக்கள் தன்னுடைய உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் பொருட்களில் இருந்து எடுத்து சாப்பிடுவதால் பலவிதமான பிரச்சனைகள், அதாவது சூடான உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் கவர்களில் வாங்குவதன் மூலமாக பைபினேல், கேலைட் போன்ற ரசாயன பொருட்கள் அந்த உணவுடன் கலந்து அதை உட்கொள்கின்ற மனிதர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள், மலட்டுத்தன்மை, புற்றுநோய், உடல் பருமன் போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள் மனிதர்களுக்கு உருவாகின்றது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உலக அளவில் இந்த பிளாஸ்டிக்கை தடை செய்திருக்காங்க. இந்தியாவோட பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இந்த பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தினால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும், அதை விற்பவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து கூட ராஜஸ்தான் மாநில அரசு உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் சென்னையை பொறுத்தவரையில் மாநகராட்சி எந்த அளவு இந்த உத்தரவை, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்துது, அதை எந்த அளவு கண்காணிக்கிறாங்க, அதை எப்படி அந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க?
அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில கடந்த 2002ஆம் ஆண்டு இந்த பிளாஸ்டிக்கை தடை விதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் ஒரு முடிவுல எடுத்திருந்தாங்க. ஆனா அது நாளடைவில் சில பேச்சுவார்த்தைகள் சில நடவடிக்கைகள் மூலமாக அது தவிர்க்கப்பட்டு போச்சு. ஆனா ஒரு மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று தரம் பிரித்து குப்பையை அகற்றும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது ஒரு வீட்டில் உபயோகிக்கும் குப்பைகளை மக்கும் குப்பையாக இருந்தா அது ஒரு தனி டப்பாலையும், மக்காத குப்பையா இருந்தா இன்னொரு டப்பாலையும் அடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மூலமா பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாம் மக்காத குப்பைகளை கருதி அதை தனியா தரம் பிரிக்கணும். அது தரம் பிரிச்சு மாநகராட்சியோட குப்பைகளையும் அதை கொட்டணும், தரம் பிரிச்சு கொட்டணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப சென்னையில பார்த்தோம்னா மக்கும் குப்பை மக்காத குப்பை எல்லாமே எல்லாத்தையும் சேர்த்து ஒரே குப்பையா தான் மக்கள் ஒரே இடத்துலயே தான் ஒரே டப்பால தான் குவிச்சு வைக்கிறாங்க. அதையும் ஒரே இதுலயே தான் கொட்டுறாங்க. இது ரெண்டு சைட்லயும் பிரச்சனை இருக்கு. அதாவது மக்களும் தரம் பிரிச்சு அதை கொட்டுற வழக்கமும் அவங்க கிட்ட இல்லாம போயிடுச்சு. அதே போல மாநகராட்சி நிர்வாகத்தில் சார்பில் பார்த்தோம்னா அந்த சுகாதாரத்துறை இந்த கழிவுப் பொருட்களை அகற்றும் துறையை பார்த்தோம்னா அவங்களும் முதல்ல மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தரம் பிரிச்சு வாங்கிட்டு இருந்த நிலையெல்லாம் விட்டுட்டு இப்ப எல்லாத்தையும் ஒட்டுக்கா வாங்கி கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இந்த கீழ்நிலை பணியாளர்கள், அதாவது மாநகராட்சியில பணியாற்றுகின்ற கீழ்நிலை பணியாளர்கள், கடைநிலை ஊழியர்களான இந்த குப்பைகளை மக்களுக்கு பெரும் ஊழியர்கள், அவர்கள் தங்களது வேலை மிகவும் சிரமமாக இருக்கிறது, இரண்டாக பிரிப்பதெல்லாம் சிரமமாக இருக்கிறது என்று கருதுவதாலும் அவர்களது அலட்சிய போக்கினாலும் இந்த திட்டம் என்பது ஒரு முடங்கி போன ஒரு திட்டமாக இருக்கிறது. அவர்கள் இப்போது அதெல்லாம் பிரித்து வாங்குவதில்லை, குப்பையை ஒட்டுக்காக சேர்த்து தான் வாங்கி அந்த டப்பால அவங்க அடைச்சு கொண்டு போறாங்க. அதேபோல மக்களும் அவ்வளவா அவங்க திரட்டி எடுத்து மக்கும் குப்பை மக்காத குப்பை எல்லாம் பிரிக்கணும், நமக்கு சுற்றுச்சூழல மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது பிளாஸ்டிக்னால, அதனால நம்ம பிரிச்சு போடணும் அப்படிங்கிற அக்கறை மக்கள் மனதிலும் இல்லைங்கிறதே சொல்லலாம் சௌதாமணி. இப்போ உதாரணத்துக்கு சொல்லலாம், அதாவது 50 மைக்ரான், அதாவது இந்த பிளாஸ்டிக் பொறுத்தவரை மைக்ரான் லெவல் இருக்கு. 50 மைக்ரான்ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான மைக்ரான். அதாவது 50 மைக்ரான் என்பது கொஞ்சம் தடிமனான பிளாஸ்டிக் பொருட்களா இருக்கும். அந்த மைக்ரான் அளவுல தான் பிளாஸ்டிக் பாலித்தீன் கவர்கள் எல்லாம் தயாரித்து விற்கணும் அப்படின்னு அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்கு. அதற்கு கீழே மைக்ரான் அளவுகள் குறைந்த பிளாஸ்டிக் கவர்களை தயாரிக்க கூடாதுங்கிறது. ஏன்னா அதிக தடின குறைவான மெல்லிய பிளாஸ்டிக் எல்லாம் குறைந்த மைக்ரான் அளவுள்ள பிளாஸ்டிக் எல்லாம் தயாரிச்சோம்னா அது விற்பனைக்கும் ரொம்ப எளிமையான இதா போயிடும், ரொம்ப குறைவான கட்டணத்தில் அதை விற்கலாம். அதனால பிளாஸ்டிக் பயன்பாடு பெருகும். எனவே 50 மைக்ரான் அளவுள்ள தடினமான ஒரு பிளாஸ்டிக் பாலித்தீன் கவரை விற்கணும்னா அது காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும் மக்களுக்கு. அதனால மக்கள் வாங்குவதை தவிர்ப்பாங்க, அதனோட உற்பத்தியும் குறையும் அப்படின்னு ஒரு கருத்து நிலவுச்சு. ஆனா அந்த ஸ்டாண்டர்டான அந்த 50 மைக்ரான் கவர் தான் வாங்குறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. மளிகை கடைகளும் சரி, பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரையும் சரி, இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட் நம்ம 50 மைக்ரான்ங்கிற அரசு உத்தரவை ஏற்று இந்த மத்திய அரசாங்கத்தோட உத்தரவுகள் எல்லாம் ஏற்று மதித்து அப்படி நடக்கிறாங்கன்னா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லன்னே சொல்லலாம். அவங்க இந்த மெல்லிய அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய யூஸ் அண்ட் த்ரோ போல இந்த மெல்லிய பிளாஸ்டிக் தான் பயன்படுத்துறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இது மறுசுழற்சி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம்லாம் இருந்தது. பிளாஸ்டிக் பொறுத்தவரையில மறுசுழற்சி செய்து அதை வாங்கி ஒரு கவர் நம்ம ஒரு நாளைக்கு வாங்கினோம்னா அதையே ஒரு வாரத்துக்காச்சும் அதை பயன்படுத்தணும், அதுலயே நிறைய பொருட்களை வாங்கணும், அதே போல அது மறுசுழற்சிக்கு அனுப்புறங்கிற விஷயம் எல்லாம் இருந்தது. ஆனா அதெல்லாம் சுத்தமா கிடப்புல இருக்கு. எல்லாமே ஒரு குப்பைகள் இல்லாம ஒரே இடத்துல சேர்ந்து ஒரே பிளாஸ்டிக் குப்பைகளாக தான் இருக்கிறது. தங்கமணி, அதாவது இந்த பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டின் மூலமாக ஏற்படுகின்ற தீமைகள் குறித்து போதிய அளவு மக்கள் கிட்டையும் விழிப்புணர்வு இல்லை, மாநகராட்சியும் அதை தீவிரமாக அமல்படுத்தல, கவனம் செலுத்தல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. தொடர்ந்து இது குறித்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக இயற்கை ஆர்வலர் திரு ஓசை காளிதாஸ் அவர்கள் நம்முடைய தொடர்பில் இருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்போம். வணக்கம் திரு காளிதாஸ். இப்போ இந்த பிளாஸ்டிக் கழிவுகளால ஏற்படுகின்ற பல பிரச்சனைகள், என்னென்ன தீமைகள், என்னென்ன தீங்குகள் அனைவருக்கும் மக்களுக்கும் எல்லாருக்குமே ஏற்படும் என்கிறத எல்லாருக்குமே தெரியும், மக்கள் அனைவருக்குமே தெரியும். இருந்தாலும் மக்கள் அதை ஃபாலோ பண்றதில்ல. மக்கள் கிட்ட இதோட தீமைகளை விளக்குவதற்காக எப்படிப்பட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், இந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்படி களைய வேண்டும்? மக்களுக்கு இதனுடைய தீமைகள் தெரியுதும் தொடர்ந்து கடைபிடிக்கிறாங்கன்னா இது நம்ம கடமைங்க, அதை தடுக்கணுங்க. இது மக்கள் எப்ப இதை பற்றி எங்களை போன்ற அமைப்புகள் மக்கள் மத்தியில் இதை பற்றிய ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போனாலுமே மக்கள் உடனே அடுத்து கேட்கிற கேள்வி, இவ்வளவு ஆபத்தான்னு சொல்றீங்களே அதை ஏன் தடை செய்ய மாட்டேங்கிறாங்க, இந்த கேள்வியை முன்வைக்கிறாங்க. அந்த கேள்வி அர்த்தமுள்ள கேள்விதாங்க. ஏன்னா இது வெறும் நேரடியா மக்களுக்கு மட்டுமல்ல, இது தேசத்தின் பெரும் அழுக்கு. இந்த தேசம் தூய்மையாக இருக்கணும்னு நினைக்கிற எல்லோருக்குமான அக்கறை இது. நம்ம எல்லா பிளாஸ்டிக்குமே எடுக்கலுங்க. இந்த இலவசமாக கொடுக்கப்பட்டு தூக்கி எறியப்படுகிற இந்த பிளாஸ்டிக்கை தடை செய்யாமல் நம்முடைய எந்த மாநகரத்தையும் நாம் சுத்தமாக வைக்க முடியாது என்பதுதான் இப்ப கடந்த காலத்துல நம்ம பல கோடி ரூபாய் செலவு செய்து போட்ட இந்த தூய்மையாக்க திட்டங்கள்லாம் தோல்வி அடைந்ததுக்கு இதுதான் காரணம்.
அதுவே அரசு உறுதியான ஒரு முடிவெடுத்து யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் எல்லா வகையிலுமே தடை செய்யணுங்க. அது தடை செய்ய முடியலைன்னா அரசு என்ன பண்ணும்னா, அப்படி எந்த விதமான பிளாஸ்டிக் அது கேரி பேக்கா இருக்கலாம் அல்லது பிளாஸ்டிக் கப்பா இருக்கலாம், அது எல்லாத்தையுமே அதை உற்பத்தி பண்றவர்கள் பிராண்ட் பண்ணி கொடுக்கணும். அந்த பிராண்ட் பண்ணி கொடுக்கறவங்களுடைய கடமை என்னன்னா, நீங்க இலவசமா கொடுங்க, விலைக்கு வைங்க. ஆனா வீதியில கடந்து அதை யாராவது தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அதுக்கு நீங்க விலை கொடுக்கணும்னு உற்பத்தியாளர்கள் கையில இந்த பொறுப்பை ஒப்படைக்கணும். ஒன்று தடை செய்ய வேண்டும், அல்லது இப்படி சிதறி கிடக்கிற குப்பைகளை மேலாண்மை செய்வதற்கு உற்பத்தியாளர்கள் கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கணும். இது ரெண்டு ஏதாவது ஒன்றை பண்ணாம இன்னைக்கு மறுபடியும் நாங்க சோர்ஸ் செக்ரிகேஷன், வீட்டுக்கு வீடு பிரிச்சு வாங்குறோம், மறுசுழற்சி என்றெல்லாம் சொல்வதெல்லாம் நிச்சயமாக ஒரு பெரிய அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாமல் அது தோல்வியில முடியுங்க. உண்மையிலேயே குப்பை மேலாண்மை, நகர தூய்மை ஆகியவற்றில் அக்கறை இருக்குதுன்னா அரசு இது ரெண்டில் ஒன்றை செய்ய வேண்டும். அரசுகளால் செய்ய முடியுங்க. அக்கறை இல்லை என்பது மட்டும்தான் இதுல பிரச்சனை. ஏற்கனவே 2002ஆம் ஆண்டு தமிழக அரசு ஒரு முயற்சி பண்ணிச்சு இதை தடை செய்வதற்கு. அதற்கு எதிரான சக்திகள் அதை தடுத்து விட்டன. மீண்டும் அந்த முயற்சியை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கைங்க. திரு ஓசை காளிதாஸ், எங்களோடு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. அதாவது இந்த பாதிப்பு என்பது தேசிய பாதிப்பு, தேசத்திற்கு விடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் அச்சுறுத்தல். இதை தடை செய்ய வேண்டும் என்றால் அரசுதான் முழுமையாக தடை செய்ய வேண்டும். உற்பத்தியாளர்களை இதை உற்பத்தி செய்கின்ற உற்பத்தியாளர்களுக்கும் தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு தங்களுடைய கருத்தினை முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர் தங்கமணியிடம் கேட்போம். தங்கமணி, பல்வேறு பிரச்சனைகள் சொன்னீங்க. இப்போ இந்த பிரச்சனைகள் களைவதற்கு இதற்கு என்னதான் தீர்வு? நிச்சயமாக சௌதாமணி, அதாவது நம்ம இப்போ இவ்வளவு நேரம் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி தான் பேசியிருந்தோம். மிக முக்கியமா சில விஷயங்களை குறிப்பிடணும். மண் வளத்துல இருக்கிற சிறு சிறு உயிரினங்கள், அதாவது சின்னஞ்சிறு பயோடைவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய சின்னஞ்சிறு உயிரினங்களும் இந்த பிளாஸ்டிக் பொருளால அழிதுங்கிற ஒரு கருத்தை இங்க முன்வைக்கலாம். அதே போல கடல்வாழ் உயிரினங்கள் இந்த பிளாஸ்டிக் குப்பைகள்லாம் அப்படியே கூவம் அப்படியே கடல் அப்படின்னு போயிடுறதுனால, கடல் எல்லாம் கலந்துறதுனால அங்க இருக்கிற உயிரினங்களும் பாதிக்கப்படுதுங்கிறது மிக முக்கியமான உண்மை. மண்ணுக்கடியில் இருக்கிற உயிரினமும் பாதிக்கப்படுது, மண்ணுக்கு மேல இருக்க மனிதர்களும் பாதிக்கப்படுறாங்க. அதே போல கடலுக்குள்ள இருக்கிற கடல் வாழ் உயிரினங்களும் பாதிக்கப்படுது. அந்த வகையில ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரியாக இந்த பிளாஸ்டிக் இருக்கிறது. அது முக்கியமான விஷயம். இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு விஷயம் ஒண்ணு தடை செய்யலாம். அதாவது முற்றிலுமாக பிளாஸ்டிக்கை தடை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம். அது ராஜஸ்தான்ல பண்ணாங்க. அதுக்கு ஒரு சீரிய நடவடிக்கை எடுக்கணும், அதிரடியான நடவடிக்கை எடுக்கணும். அதே போல அதுக்கான மாற்று விஷயங்களையும் அரசு முன்வைத்து அதை செய்யணும். நம்ம மாநிலத்திலேயே பார்த்தோம்னா நீலகிரி மற்றும் கன்னியாகுமரியில எல்லாம் இது மிக சிறப்பாக அமல்படுத்தப்பட்டது. அங்கதான் பிளாஸ்டிக்கோட பயன்பாடு ரொம்ப ரொம்ப குறைச்சிருக்காங்க அங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகங்கள். அதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு மற்ற மாவட்டங்களிலும் அதெல்லாம் அறிமுகப்படுத்தலாம். எவ்வாறு பிளாஸ்டிக் பத்தின ஒரு மக்கள்கிட்ட இந்த விழிப்புணர்வு எடுத்துக்கொள்ளலாம், எந்த அளவுக்கு மக்கள் இந்த பிளாஸ்டிக் மூலமா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத மக்கள்கிட்ட நேரடியாக அழுத்தமா எடுத்து சென்றாலே பிளாஸ்டிக்கோட பயன்பாட்டை மக்கள் குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அதே போல இது தடை செய்யலாம் அல்லது மறுசுழற்சிக்கான ஏற்பாடுகளை இந்த சாலிட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் தமிழ்நாடு அரசும் நிறைய அது சம்பந்தமா திட்டங்கள்லாம் திட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் விரைவாக செயல்படுத்தணும். நிறைய அறிவியலாளர்கள், சுற்றுச்சூழல்வாதிகள் எல்லோரும் கலந்துரையாடி இந்த விஷயத்தை எப்படி சீர் செய்யலாம், இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை எவ்வாறு அகற்றலாம், அதற்கு மாற்று ஏற்பாடுகள் என்ன என்றெல்லாம் யோசிக்கலாம். அதன்படி தடை செய்யலாம் அல்லது மறுசுழற்சி என்ற இன்னொரு நடவடிக்கை எடுக்கலாம். இந்த இரண்டு விஷயங்கள் மூலமாக இதை தவிர்க்கலாம். மற்றொரு விஷயம், மக்களும் தங்களது விழிப்புணர்வை தங்களாகவே முன்வந்து பிளாஸ்டிக் பற்றிய பிரச்சனைகளை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை அவர்கள் தெளிவு பெற்று விழிப்புணர்வு பெற்று பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதை நான் தவிர்ப்பேன் என்ற நிலையை மக்கள் முன்னெடுக்க வேண்டும். அப்போதுதான் இந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்க முடியும். அதே போல இப்போ நம்ம பிளாஸ்டிக் கவர்களை பயன்படுத்ததான் நாகரிகம்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் கிராமத்தில் எல்லாம் மஞ்சள் பை பயன்படுத்துவாங்க, துணிப்பை பயன்படுத்துவாங்க. அதெல்லாம் சென்னை போன்ற நகரங்கள் எல்லாம் பயன்படுத்துவது அநாகரிகம் என்பது போல எல்லாம் சில மக்கள் எல்லாம் கருதுவதுண்டு. அதை போன்ற விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து விட்டு நாடும் நமது சுற்றுச்சூழல் தான் முக்கியம் என்று மக்கள் கருதி துணிப்பை போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் பயன்படுத்தி வந்தாலே இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை நாம் கணிசமாக குறைக்கலாம். சௌதாமணி, கண்டிப்பாக தங்கமணி, அதாவது நாட்டிற்கு உலகிற்கு பேராபத்தை விளைவிக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை அறவே நீக்குவதற்கு முதலாவதாக மக்களாகிய நாம் தான் முன்வர வேண்டும். பிளாஸ்டிக் பைகளை தூக்குவதற்கு பதிலாக துணி பைகளை நாம் தூக்க வேண்டும்.
உபயோகம் குறையும் போது உற்பத்தியும் தானாகவே குறைந்துவிடும். அது மட்டுமல்லாமல் அரசு இதன் உற்பத்தியையும் தடை செய்வதற்கு முன்வர வேண்டும். என்றால்தான் நாம் வருங்கால சந்ததியினருக்கு வளமான நாட்டை நாம் விட்டுச் செல்ல முடியும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கள தகவல்களை வழங்கிய செய்தியாளர் தங்கமணிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தலைநகரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.